நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி 3800 புக் ஆயிருக்கு. அது இல்லாமல் டே க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் 3800 புக் ஆயிருக்கு. 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் 2600 புக் ஆயிருக்கு. என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு, எப்படி புக் ஆயிருக்குன்னு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26,000 கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் எல்லாரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 25,988. நியரஸ்ட் டு 15 ரேஞ்சில் 26,000 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒன் சைட் மார்க்கெட்டுன்றதுனால வெறும் புட் ஆப்ஷன் மட்டும் தான் எடுத்திருக்கு. அதுவும் ஒரு மல்டிப்ளேயர் தான் எடுத்திருக்கு. 917க்கு எடுத்து 945 நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. சார்ட்டை வச்சு பார்ப்போம். கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலும் வரல. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் ஆர்டர் எதுவும் எடுக்கல. புட் ஆப்ஷனில் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு மல்டிப்ளேயர் இங்கே எடுத்து அரவுண்ட் 945க்கு நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டே புக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் புக் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன P&L கொடுக்குது, எப்படி கொடுக்குது, எல்லாமே டீட்டெயிலாக அந்த ஆக்ஷன்ஸ் பேஜில் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ் பேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு கிராஃபோட ஒவ்வொரு நாளைக்கும் என்ன P&L கொடுத்துருக்கு, இத்தனை நாள் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜில் வந்துடும். இதை வச்சு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறது டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.